அந்த மேடையில் மனசுக்கு என்ன படுதோ அதை நியாயமாகவும் தெளிவாகவும் முன்வைக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கத்தையே வச்சுக்கிட்டு பெரியப்பா கடையில் வந்து ஏறணும்னு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து புறக்கணிச்சதா நேற்று ஒரு அறிக்கை வந்து அது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சீமானுக்கு அதிலே உள்நோக்கம் இருக்கிறது. என்ன உள்நோக்கம்னா, திராவிடனில் திருநாடும் என்ற வார்த்தை தமிழ் தாய் வாழ்த்துல வரும். அதை தவிர்ப்பதற்கு அவர் விரும்புகிறார். ஒரு குருப்பாத்தாயா அழகிறாச்சு, அது ஏகிட்டே வர்றாங்களே. நண்பர் சீமானுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உன்னுடைய வன்மமும் உன்னுடைய வக்கரமும் நீண்ட நாள் நிலைக்கும் என்று நீ நினைக்காதே. அதற்கும் ஒரு முடிவு எழுதுகிற காலம் வரும். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு பேச்சு ஒன்று வந்தது சார். ஏன்னா விஜய் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து சீமான் அவர் கட்சியில் இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து விஜய் அவர் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரியான தளத்துல தம்பி விஜய் பயணித்தால் சீமான் கட்சியே கரைந்துவிடும், கல்லறைக்கு போய்விடும், எல்லாரும் போயிடுவாங்க. இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க சீமான் கட்சியில் இருந்து எல்லோரும் சத்தம் இல்லாமல் விலகி கொண்டிருக்கிறார்கள். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. இப்படி ஒரு அழிச்சாட்டியமான அருவருக்கு தகுந்த நாதாரி அரசியலை செய்யக்கூடியவரிடத்தில் இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகளும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும், அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பானே. ஆமாமா, இந்த தடவை விடவே விடாதடா. அந்த ஆத்திரத்துல தான் அவர் ஏது இல்லாமல் செய்கிறார். இன்னைக்கு விஜய் சரியான பாதையில் பயணித்தா சீமான் கட்சியில் இருக்கிற தம்பிமார்கள் விஜயை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்றது. இந்த இடத்துல வந்து விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கப்புறம் நிறைய நலத்திட்ட உதவி செய்கிறாரு அப்படின்னு அவரோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களை சந்தோஷப்படுத்த என் அரசு தயாராக. ஒரு கட்டத்தில் ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க, இவர் வந்து பனையூர் அந்த பங்களாவை தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம். அது வந்து உண்மைதான். என்ன கொடுது, இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். எப்போது ஆளுநரை அவர் சந்தித்தாரோ அப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆன்மா அமைதியாகிவிட்டது. ஆமா சார், ஆமா சார். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை விறுவிறுப்பாகவும் வேகத்தோடும் எடுத்து செல்வதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் விஜயை நம்பி களத்துக்கு வந்த தம்பிமார்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள். அதில் அவர் எடப்பாடி பழனிசாமி சார் அவர் சொன்ன கருத்துக்களும் அண்ணாமலை சார் என்ன இன்னும் உச்சகட்டமாக போயிட்டு அந்த சாட்டை அடிச்சுக்கிறது, நான் வந்து அறுபடை வீடுகளுக்கு வந்து ஒரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. உலகத்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்க போன நீ சவுக்கால் அடிக்கிறியே, அப்ப நீ பழைய கற்காலத்தில் வாழ்கிறாயா? இவனுக்காகவே ஒரு நூலால நெய்திருக்காங்க. சரி, சவுக்கால் அடிச்சா தழும்பு விழணும் இல்ல, முதுகுல விழவே இல்லையே. அத்தனையும் நடிப்பா. ரத்தம் சொட்டடுமே, சொட்டவே இல்லையே. இல்லை சார், ரத்தம் சொட்டணும்னா அது ஆமா, அதான் சவுக்கு. நீ இந்த பாரு, இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. நீங்க மொகரம் பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுக்கால் எடுத்து அட்டிப்பாங்க முதுகுல, பாலம் பாலமாட்டு அலும்பு விழும், அதுல இருந்து ரத்தம் கசியும். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.